அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த தியரிட்டிக்கல் நம்பர் பார்த்துட்ருக்கோம். இந்த நம்பர் எண் எழுத்து மந்திரம் என்ற தலைப்பில் பார்க்குறோம். அந்த வகையில் தமிழ் எழுத்துக்கள், அதாவது தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216 என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் க, உ, ஞ, சு, ரு, சு, ஏ, ஆ, கு வரை எடுத்துக்கொள்ளவும், அதை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்ற உருவத்தோற்றம் இந்த மாதிரி இருக்கின்றன. இந்த இரண்டு உருவத்தோற்றத்திலும் ஒன்றை போல மற்றொன்று இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அரபி எண்களில் 9க்கு மேல் வரும், அதாவது 10 என்ற எண்ணை பார்க்கவும். ஒன்றுடன் ஒரு சைபர் சேர்க்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ் இலக்கியத்தில் இந்த 0 இல்லாமல் யா, அதாவது யா 10, லா 100, தா 1000 என்பதை குறிக்கும் உருவத் தோற்றங்கள் இருக்கின்றன. க, உ, ஞ, சு, ரு, சு, ஏ, ஆ, கை வரையிலுள்ள இலக்கிய நன்றாக கவனிக்கும். அதாவது இலக்கிய எண்களை நன்றாக கவனிக்கவும். அதில் க, உ, ரு, ஏ, ஆ என்ற உருவ தோற்றங்கள் எண்ணிலும் எழுத்திலும் காண முடிகிறது என்பதை அறியலாம். ஆதலால் அந்த க, உ, ரு, ஏ, ஆ, அதாவது 1, 2, 5, 7, 8 என்பவற்றை மர்ம எண் எழுத்தாக கருதி ஆராய்ச்சியில் இறங்கலாம். ஓவிய உருவத்திலே, அதாவது ஓவிய உருவிலேதான் முதலில் எழுத்துக்கள் தோன்றின என்பது ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஓவிய எழுத்து என்றும் பெயரிட்டிருக்கிறார்கள். அதாவது 0 வட்டம், அது நான்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து கோடு போட்டு அது படுக்கை, அது மா. அடுத்து யானை, அது நேர்கோடு. நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன். பூ, இது சி. பிறை மாதிரி இருக்கிறது வா. புள்ளி வச்சா பிந்து, அதாவது யா. இதுதான் நம சிவாய. அதாவது 0, கோடு, பூ, பிறை, பிந்து. இவை திருவைந்தெழுத்தின் வடிவு என இந்து சாசனம், அதாவது ஜெயநாடி 29 என்ற இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்கால தமிழ் எழுத்து காலத்தில் அவ்வெழுத்துக்களை பஞ்சாட்சர எழுத்துக்களாக கருதி ஐங்கோணத்திலே மேலே அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். நான் பிக்சரில் உங்களுக்கு போடுறேன். இது இந்த வடிவமும் எழுத்துக்களும். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.